இந்த பாலம் வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்னன்னா போராடி நம்ம அந்த சுரங்கப்பாதை நாங்கள் வந்து வாங்கினோம். வாங்கி 4 மாதம் 5 மாதம் ஆகுது டெண்டர் விட்டு. இந்த 5 மாசத்துல டெண்டரை விட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேர் அந்த ரோட்ல இருக்கிறவங்க தடுக்கிறாங்க. அந்த வீட்டுக்கும் அதுக்கும் பாதிப்பு எதுவும் இல்லை. இது வந்து பல முறை நாங்கள் வந்து ரயில்வே நிர்வாகத்திட்ட போய் சொன்னோம். இந்த மாதிரி வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் ஒரு 100 கிராமத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இது ஸ்கூல் பசங்க, காலேஜ் பொண்ணுங்க, விவசாயிங்க, ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியல. வந்தால் ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 21 ட்ரெயின் கிராஸ் ஆகுது. அந்த 21 ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்ட போட்டுவிட்றாங்க. கேட்ட போட்டாங்கன்னா ஒரு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா 15 to 20 25 நிமிஷம் நாங்கள் வந்து நிற்கிறதா இருக்கு. இதனால பல பல வகையில பாதிப்பு ஏற்படுது. அதனால நாங்கள் வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா, டெண்டர் விட்டு ஏன் வேலை பணியை தொடங்கல அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று வந்து நம்ம ரயில் மறியல் பண்ணோம். அப்புறமேட்டு ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் அளந்து அதுக்குண்டான பணியை நாங்கள் துவங்குறோம் அப்படின்னு சொல்லி தாசில்தார், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பிலாம் வந்து வாக்குறுதி கொடுத்தனால நான் கலைஞ்சு வந்துட்டோம். அது வேலை வெள்ளிக்கிழமைக்குள்ள வேலை அந்த வாரத்துக்குள்ள நடக்கல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 100 கிராமத்தினுடைய சேர்ந்தவங்க அத்தனை பேர் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் ரயில் மறியல் தான் பண்ணுவாங்க. அடுத்ததெல்லாம் வேற எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ண மாட்டாங்க. பெரிய லேண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் உருவாகும். அதுக்குள்ளார அரசு வந்து மத்திய அரசு, மாநில அரசும் இது உடனடியாக வந்து இந்த பணியை வந்து துவங்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. 100 கிராமத்தினுடைய சார்ந்தவங்களுடைய கோரிக்கை தான். இப்போ அதே சொல்றோம், அந்த ரயில்வே இதில் தான் நாங்கள் யார் வீட்டையும் எடுத்துட்டு போடுங்க நாங்கள் சொல்லல. இருக்கிற கலெக்டர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஏதாவதுன்னா நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல அந்த இடத்துலயே தான் நம்ம வந்து எடுத்து அவங்க அப்படிதான் வந்து எஸ்டிமேட்டே போட்டிருக்காங்க. அந்த எஸ்டிமேட் பிரகாரம் தான் இப்போ நாங்கள் கேட்குறோம். எஸ்டிமேட் பிரகாரம் நீங்கள் பண்ணி வேலை செய்யுங்க. டெண்டர் விட்டுட்டாங்க, விட்டு 5 மாதம் ஆகுது. ஏன் வேலை செய்யலைங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுல யார் வீட்டையும் எடுத்துட்டு எங்களுக்கு சுரங்கப்பாதை கூட நான் கேட்கல. இருக்கிறதுல ஏற்கனவே எஸ்டிமேட் என்ன போட்டாங்களோ அரசு புறம்போக்கு நிலத்துல தான் நம்ம எஸ்டிமேட் போட்டாங்க. அது பிரகாரம் வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து பாதை போட்டு கொடுங்க அப்படிங்கிறத வச்சுதான் எங்களுடைய கோரிக்கையை. இதுல என்னன்னா, நாங்க அந்த சுரங்கப்பாதை ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, யாருடைய இடத்தையும் பாதிக்க கூடாதுன்னு சொல்லிதான் நாங்க வந்து எஸ்டிமேட்டே போட சொன்னோம். ஒருத்தருடைய இடத்த பாதிச்சு நாம வந்து எங்களுக்கு பாதை போட்டு கொடுன்னு சொல்ல, இது திட்டமிட்டு ஒரு சில பேர் தப்பா வந்து இத வந்து ஒரு செய்தி பரப்பிட்டுக்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் ஊரே போகுது அது போகுதுன்னு சொல்லி ஒரு தவறுதலா ஒரு செய்தி பரப்பிடுறாங்க. அரசியலுக்காகவோ இல்ல வேற மோட்டிவுக்காகவோ இது வந்து இப்ப தவறா பயன்படுத்தலாம். ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வீட்டெல்லாம் எடுத்து எங்களுக்கு வந்து இப்போ பணியை செஞ்சு கொடுன்னு நான் கேட்கல. நான் எங்க கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க அங்க போய் ரயில்வே கேட் நின்னீங்களாவே தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இதுல போயிட்டு இருக்குதுங்கிறது. இது பொதுமக்கள் எல்லாத்துக்கும் அதை அறிஞ்ச விஷயம். இது அரசு வந்து இதை வந்து வேடிக்கை பார்க்க கூடாது. உடனடியா இது சம்பந்தமா வந்து எல்லாத்துக்கிட்டையும் இப்போ நாளைக்கு வந்து ஏதோ அளக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அளந்து எங்களுக்கு சர்வே பண்ணி கொடுத்து வேலை பணியை துவங்கினாலும் அது போகுது எங்களுக்கு. இதை வச்சு தான் நாங்கள் நேற்று மறியல் போராட்டம் பண்ணோம். பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் அளந்து நாங்கள் வேலையை ஆரம்பிக்கிறோன்னு சொன்னதுனால கைவிட்டோம்.